வணக்கம். இதில் வந்துட்டு இந்த பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு நம்மளை வந்து கடவுள்கிட்டேருந்து பிரிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ அது கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லணுன்ட்ருக்கேன். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு கட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது வந்துட்டு ஒரு அறிவு இல்லாதது அது. அதே மாதிரி வந்துட்டு ஒரு அசைத்து பொருள் அது. அறிவித்தாலும் அறியாத பொருள். புரியுதுங்களா? நம்ம வந்து சொன்னால் கூட அதை வந்து கேட்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போது அந்த மாதிரி தன்மைக்கு பேர் தான் இந்த பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அப்போது பொதுவாக நம்ம வந்து இந்த உலகுன்னு சொல்கிறாங்க. உலகுனா உலகம் வந்துட்டு அது வந்துட்டு வந்து ஒரு அறிவில்லாத பொருள் தான் வந்துட்டு சொல்கிறாங்க நம்முடைய மெய்ஞானிகள். சரிங்களா? ஆனால் அந்த உலகத்தை வந்து உண்டாக்குனவங்க. சரிங்களா? அப்போ அதே மாதிரி அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு வந்து ஒரு அறிவு உள்ளது. ஆனால் அந்த உலகம் மட்டும் வந்துட்டு ஒரு அந்த பாசத்துடைய இதெல்லாம் சேரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த பதி வந்துட்டு பசுவின் அறிவில் கலந்து மறைந்து நின்று அவ்வறிவை தொழிற்பட வைக்கும் கருவியை பாசம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போது பதி வந்துட்டு இந்த பசு கூட சேர்ந்து கலந்து மறைந்து நின்று அந்த அறிவை வந்துட்டு தொழிற்பட வைக்கக்கூடிய கருவி தான் அது. இப்போது நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது நம்முடைய மனித உடம்பு இருக்கு இல்லையா? அந்த மனித உடம்பு வந்துட்டு செயல்படுறதுக்கு இந்த பாசம் வந்துட்டு தான் காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாசத்தில் வந்துட்டு நிறைய இது எல்லாமே நம்ம வந்துட்டு நமக்குள்ள நம்ம வந்துட்டு எடுத்து செயல்பட்டோம் அப்படின்னா அது நமக்கு தீங்கு பண்ணும். என்ன நமக்கு வந்து தீங்கு பண்ணும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பதி வந்துட்டு தானும் ஒரு பாசம் போல் கலந்து மறைந்து அவற்றையும் தொழிற்படுத்தி. ஏன்னா நம்ம உடம்புல தான் அந்த பதி இருக்குது, அந்த பாசம் இனிமே இருக்குது இல்லையா? பசு நம்ம உடம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பசு சொல்கிறது. சரியா? அப்போது அந்த பாசத்தையும் பார்த்திங்கன்னா அந்த பதி வந்துட்டு அந்த பதிங்கிற அந்த ஒரு விளையாட்டெல்லாம் வந்துட்டு செயல்படுத்துது. ஆகவே பார்த்தீங்கன்னா அறிவிக்கும் தன்மையும் பாசம் அது கொஞ்சம் சுத்தமாக தெரியாது அதுக்கு. சரிங்களா? அந்நிலையில் உள்ள அவற்றை போல உயிர்களும் தம் உணவிற்கு காரணம் பதி என்று தெரியாது. நான் சொல்ல புரியுதுங்களா? பாசம் அல்லது உலகு உயிர்களில் இரண்டரை கலந்து நிற்கும். நம்ம இந்த உயிர் கூட இந்த பாசமான இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்றா வந்து கலந்து வந்துட்டு இருக்கிறதுனால அந்த நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த பதிதான் காரணம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் பதி தான் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருந்து நம்மையும் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்ட செயல்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருந்து நமக்கு வந்துட்டு செயல்படுத்துது. சரிங்களா? ஆனால் பார்த்திங்கன்னா அந்த விஷயமே வந்துட்டு இந்த பாசம் வந்துட்டு நம்ம இந்த உலகப் பொருட்கள் மேலே வந்து அதிகமாக பற்று கொண்டு வச்சுருக்கிறதுனால நமக்கு தெரியாது. அது வந்து நம்ம வந்து என்ன நினச்சிப்போனா நானே சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த மாதிரி நான் தான் என்னை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா சில பேர். அவங்களாம் பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுதான் வந்து காரணமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பற்று அப்படி சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா
3 வகையாக வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி 5 வகையாகவும் சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆணவ பாசம் சொல்கிறப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆணவம், கண்மம், மாயை, அதே மாதிரி வந்துட்டு மாயேயாம் திரோதானம், சரியா? 3, 5 இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த ஆணவத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை சார்ந்து நின்று போர்த்திருந்து அவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பு போந்தென்று மெஞ்ஞானம் காட்டும் ஆணவம் ஏந்தி நின்றேன்னு சொல்கிறாரு. சரிங்களா? யாருன்னா அருணந்தி சிவனார், சரிங்களா, அப்படிங்கிறவரை சொல்கிறாங்க. அது என்னென்னா ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய். அப்போ ஆணவம் சொல்கிறத பற்றி பார்த்திங்கன்னா என்ன, அதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு அது வந்துட்டு வந்து ஒன்றாவும் செயல்படும். அதே மாதிரி வந்துட்டு நிறைய விதமாகவும் அது வந்து செயல்படும். உடனாய் ஆதி அன்றதாயினா அந்த ஆதிங்கிற அந்த இறைத்தன்மை வந்துட்டு அதுக்கு வந்து அந்த ஆன்மாவுக்கு வந்து தெரியாமல் பண்ணிடும். அது என்ன, ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை வாழ்த்து. அது ஆன்மாக்குன்ட்டு தனியாக வந்துட்டு ஒரு அறிவு வந்துட்டு இருக்குங்களா பசுக்கு? இல்லையா? இருக்குங்களா? இல்லைல்ல. ஏன்னா இந்த பாதி இப்போ பாருங்கள், இந்த பதி இந்த ஆன்மா அந்த உயிர் கூட சேர்ந்து செயல்பட்டாதான் அது வந்து அந்த உயிரே வந்து நிற்குது இல்லையா? ஆனால் இந்த ஆன்மா வந்துட்டு அந்த கடவுளை வந்துட்டு அறிய விடாமல் வந்து தடுத்து இந்த ஆன்மாவை தன்னுடைய சொந்த, நான் சொல்ல புரியுங்களா, சொந்த வந்துட்டு ஒரு நிலையில் வந்து வச்சுக்கும் இந்த ஆணவம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது சரிங்களா? அப்போது வந்து இந்த பாசம் வந்துட்டு செம்பினில் களிம்பு போல நின்று அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் ஏந்தி நின்றே அப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அஞ்ஞானத்தை தான் நமக்கு வந்து இந்த ஆணவம் அப்படின்னு சொல்கிறத வந்து காட்டும். சரிங்களா? இந்த ஆணவம் மட்டும் நம்மகிட்ட இருக்குன்னா நம்மளால் வந்துட்டு புத்தி வேலை செய்யாது. சரியா? புத்தி வேலை செய்யாதில்ல, அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த உயிர் வந்துட்டு செயல்படாதுன்னு சொல்கிறாங்க. உயிர் வந்துட்டு தன் அறிவோடு தொழிலை வார்த்து. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆதி அண்டதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை யார்த்து நின்று, சரிங்களா? அப்போனா பார்த்துக்கோங்க, இந்த ஆணவம் அப்படிங்கிறத மட்டும் நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்குன்னா, இந்த பசுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அது வந்துட்டு வந்து ஒரு அறிவுள்ளதா இல்லை அறிவில்லாததா யாருங்கிறது அது யார் கூட சார்ந்திருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? நம்முடைய அந்த உயிர், அந்த ஆன்மா அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த ஆணவம் வந்து செம்பில் களிம்பு போல் அப்படி வந்து ஒரு சின்ன வந்துட்டு ஒரு கேப் கிடைச்சா கூட இந்த ஆணவம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்துட்டு அப்படியே வந்துட்டு தன்னுடைய வந்து ஒரு இதுவாக மாற்றிக்கும். ஆனால் அந்த பதியை வந்துட்டு காமிக்காது நமக்கு. சரியா? நமக்கு அதனால் நம்ம வந்து எந்த வந்து ஒரு நிலையிலையுமே நம்மகிட்ட வந்துட்டு இருக்கவே கூடாது ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஆணவம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயந்தான். சரிங்களா? அந்த ஹெட் வெயிட்டே சொல்கிறாங்க இல்லையா, அது மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நாம்ளே வந்துட்டு சரியாக வந்துட்டு செயல்பட முடியாது. சரிங்களா? அந்த பாசம் வந்துட்டு அந்த பாசம்னா அதுக்கு அந்த ஆணவம், கண்மம், மாயே சொல்கிறாங்க இல்லையா, இதுக்குள்ளலாம் சேர்ந்து நம்ம நேம் வந்து சுத்தமாக வந்து கெட்டுடும். சரிங்களா? அப்போது நம்ம நேம் வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு இந்த உலகத்தில் ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கும் சரி,
இல்லை நம்ம அதை கடவுள் போய் செய்கிறதுக்கும் சரி, நம்மக்கிட்ட சுத்தமாக வந்துட்டு இருக்கக்கூடாத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணவம் மட்டும்தான். சரிங்களா? நன்றி.